Hi guys, welcome back to our new video. So இன்னைக்கான வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் எடிட் பண்றதுன்னா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்போதான் நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இப்படியான தம்ப்நெயில்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப இலகுவாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ எடிட் பண்றதுல மொத்தம் 3 இருக்கு. அதே மாதிரி தாங்க தம்ப்நெயில் எடிட் பண்றதுங்கிறது எடுத்தாங்க இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோஷாப் வச்சு எடிட் பண்ணலாம், அதே மாதிரி நிறைய இதில் வச்சு எடிட் பண்ணலாம். ஸோ அதுல ஒண்ணுதான் ஏஐ வச்சுதான் இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ எப்படி எடிட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் Pinterest என்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணாமல் நான் க்ரோம் வழியாக உள்ளே போயிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான தம்ப்நெயில்ஸ் இருக்கும். இல்லாட்டிக்கு உங்களுக்கு எந்த தம்ப்நெயில் வேணுமோ அதை யூடியூப்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் எக்ஸாம்பிளுக்கு இந்த தம்ப்நெயிலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ண சொல்லுவேன். நான் அது அந்த ஆப்புக்கு இறக்க சொல்லுவேன், நான் இறக்கதில்லை. அதுக்கப்புறம் இந்த 3 புள்ளியை கொடுத்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த இமேஜை. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் ChatGPT கிட்ட போய்க்குங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. ChatGPTக்கு போயிட்டு அப்புறம் அட்டாச் கொடுங்க. அட்டாச் கொடுத்து அது சைன்இன் பண்ண சொல்லி சைன்இன் பண்ணிக்கோங்க. சரி பரவாயில்ல. இமேஜஸுக்கு போய் நம்மளுக்கு தேவையான இந்த இதை கொடுத்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு கிவ் எக்ஸாக்ட் ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் தம்ப்நெயில்னு அதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை டைப் பண்ணிட்டு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணி அதுவே தரும் உங்களுக்கு. இது அதாவது எக்ஸாக்ட்லி இப்போ உங்களுக்கு எந்த தம்ப்நெயில் வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கொடுத்து இந்த ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணி இதில் ப்ராம்ப்ட் ஸோ அந்த ப்ராம்ப்டை மட்டும் சரியாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன இருந்தால் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடியோகிராம்னு நான் சர்ச் பண்ணினேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பிளாக் அண்ட் ஒயிட் லோகோ இருக்கும். ஸோ அந்த ஐடியோகிராமுக்கு போய்க்கோங்க. ஐடியோகிராமில் போயிட்டு அந்த ப்ராம்ப்டை கொடுத்துக்கோங்க. அந்த ப்ராம்ப்டில் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டைட்டில் மாற்றிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் ஐடியோகிராமுக்கு வந்தோடனே கிரியேட்டுக்கு போயிட்டு அங்கே வந்த அதே இதை இங்கே கொடுங்க. ஸோ அதாவது இந்த ப்ராம்ப்டை மட்டும் கொடுங்க. நான் மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஸோ அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சும்மா இதில் 3D டெக்ஸ்டில் அமேசிங் தம்ப்நெயில் இருக்கு. நான் நிஷு எஸ்ஜேசின்னு வச்சு பார்க்குறேன், எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நாம் நிஷு எஸ்ஜேசின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு அதை வச்சுக்கலாம். நீங்கள் விருப்பமானதை நீங்கள் டைட்டிலாக மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ப்ராம்ப்டை எடுத்து நம்ம செய்திருக்காங்க. இல்லாட்டி நீங்கள் நேராக சொல்லலாம், நீங்கள் நேராகவே அப்படி செய்யலாம். அதாவது நேராகவே தம்ப்நெயில் எடுத்து நீங்கள் நான் இன்னொரு ஸ்டெப் சொல்லுவேன், நான் அப்படி செய்யலாம்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்படி செஞ்சால் இதை வேறு டைட்டில் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டைட்டில் மாற்றலாம். வேறு நீங்கள் டைட்டில் எப்படி வருது. ஸோ அது கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஐடியோகிராம்ன்றது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராம்ப்டை வச்சு கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராம்ப்டை வச்சு கிரியேட் பண்ணது நல்லாவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா எவ்வளோ அமேசிங்காக நிஷு எஸ்ஜேசி வந்து வந்துருக்கு. ஸோ இதுதாங்க ஐடியோகிராஃபோட ஒரு நல்ல விஷயம். நான் இது ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணது எனக்காக ஒரு. ஸோ இதுதான் இதில் நல்ல விஷயம். ஸோ பார்த்தீங்களா நான் டைப் பண்ண மாதிரியே நிஷு எஸ்ஜேசி வந்து இவ்வளோ வடிவாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராம்ப்டை அதுக்கேற்ற மாதிரி டைட்டிலையும் மாற்றிக்கலாம். நீங்கள் அந்த ப்ராம்ப்டை எடிட் பண்ணுற இதை வச்சு தான் நான் அது கிரியேட் பண்ணி ஏற்றணும். ஸோ இதை இப்படி ஏற்றுக்கலாம். சரி ப்ரோ, இது எப்படி இதில் வேறு யாரும் இருக்காங்க ப்ரோண்டா, அங்கே தான் நாம் செய்ய போகிறோம். இதை சேவ் பண்ணிவிட்டு அப்படியே கூகுளுக்கே போய் ஃபேஸ் ஸ்வாப்பிங் ஆப் பண்ணோன்னு அடிங்க. உங்களுக்கு ஃபேஸ் ஸ்வாப் ஏஐ அடிங்க. ஸோ அப்போ தான் நாம் அதில் இருக்கிற ஃபேஸை நம்மளோட ஃபேஸுக்கு மாற்றிக்க முடியும். ஸோ அதை வச்சு தான் ஈஸியாக எல்லாத்தையுமே என்னோட ஃபேஸுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ அதில் நாம் இதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை இதில் அப்லோட் பண்ணால் நான் அப்லோட் பண்ணி போகிறேன். ஸோ அப்லோட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ ஸ்டார்ட் ஃபேஸ் ஸ்வாப்பிங்னு போட்டால் அதில் அப்லோட் ஆகிட்டு
வரும்போது நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் ஸ்வாப்டான இமேஜா, அதாவது தம்ப்நெயிலா வரும். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. சில நேரம் நம்மளுக்கு இது வரும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, இது வந்து தம்ப்நெயில் சைஸில் இருக்காது. ஸோ இதை நம்ம அதாவது தம்ப்நெயில் சைஸுக்கு மாற்றணும். தம்ப்நெயில் சைஸ் கன்வெர்ட்டர் இருந்தால் தம்ப்நெயிலாக மாற்றணும். இது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நீங்கள் இப்போ இதை மாற்றும் போது உங்களோட ஃபேஸோட சைஸ் ஒரு மாதிரி குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு முதலே இதை பண்ணிடணும். நான் அவசரத்தில் இதை பண்ணிட்டேன். சரி, ஸோ கைஸ், இதை மாதிரி தான் நான் என்னோட வீடியோக்கு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இப்படி தான் எடிட் பண்ணணும். அதே மாதிரி இதை வச்சுட்டு தான் நீங்கள் ஒரு எடிட்டராக சேர்ந்து வைங்க எங்கள் தம்ப்நெயில்ஸை. இது ஜஸ்ட் உங்களோட ஓன் யூஸ்க்கு, அதாவது உங்களோட ஓன் கண்டென்ட் கிரியேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் வளமையாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அதுதான் ஏஐ எப்போவுமே அட்வான்டேஜ் தான். ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ இதை வச்சு தான் நான் என்னோட வீடியோவுக்கு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி நீங்களும் ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் எடுத்து நீங்கள் ChatGPT கொடுத்தாலே அதுவே எடிட் பண்ணி தரும். ஸோ அப்படித்தான் நிறைய வேலை இப்போ தவறெல்லாம் செய்கிறாங்க. இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் சொல்லித்தரேன். ஸோ இதை தவறாக யூஸ் பண்ணாமல் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். கைஸ், நான் இப்படி தான் கைஸ் என்னோட வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இப்படியே எடிட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம். இதான் நம்பிக்கை. ஒரு 10 வீடியோ கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி விலாக் எனக்கு போட பயமாக இருக்குது. நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க, எல்லாத்துக்கும் கிரிஞ்சாக இருக்கும்னு. ஸோ அதான் நான் டெய்லி விலாகை ஸ்டார்ட் பண்ணாமல் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் அப்படி எடிட் பண்ணி நீங்களும் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிங்க. ஸோ எல்லாருமே யூடியூபர் ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.